வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் மிதுன ராசியில் செல்கிறார். காலை எழுந்தவுடன் இன்றைய காலை நேரத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இன்று காலை மணி 10:41 வரை மிருகசீரிடத்திலும் அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ இன்று ரொம்ப கவனமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களும் கோச்சார சந்திரனோடு இணைந்து சூரியன், குரு இந்த 3 கிரகங்களுமே ராகுவினுடைய நட்சத்திரத்தில் செல்வதும், அந்த ராகு கிரகம் காலச்சக்கரத்தின் பாதக வீட்டில் இருப்பதும், திரிகோணமாக இருப்பதும் ரொம்ப கவனமான ஒரு நிலை. மேலும் காலச்சக்கரத்தின் 1-8 கூடிய செவ்வாய் கிரகம் கேதுவுடன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் இணைந்திருப்பதும், இது ரொம்ப ஒரு ஒன்றுக்கொன்று அதிக தொடர்புடைய ஒரு தொல்லையான தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார ஏற்றம், வருமானம் உயரும். ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறையுடன் இருப்பது, திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது ஒரு நன்மையான நிலையை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு புதிய முயற்சிகளில் சற்று பொறுமை, நிதானம் தேவை. தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் பணி ரீதியிலான விஷயங்களுக்கும் புதிய முயற்சிகளாக இருக்கும் சில விஷயங்களுக்கு நிதானம், பொறுமை கடைபிடிப்பது நல்ல நிலை. திருமண வாழ்வில் கண்டிப்பாக இவங்க பேசவே கூடாது. வாக்குஸ்தானத்தில் நிறைய ராகுடைய ஆளுமை இருப்பதனால் சற்று எடுத்தெறிந்து பேசக்கூடிய நிலையை கொடுத்துவிடும். திருமண வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். சிறிது அதிக நிதானத்துடன் பொறுமையுடன் இருப்பது ஒரு பாதுகாப்பை குடும்ப வாழ்வில் கொடுக்கும். குழந்தைகளுக்கு வளர்ச்சி, மனதில் நிம்மதி, ஏற்றம் இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கிறது. அடுத்து மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்கள் இன்று சற்று பொறுமை, நிதானம் தேவை. ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார். காலை 10:41 பிறகு ராகு சாரத்தில் செல்வது, அந்த ராகுவும் 9ஆம் வீட்டில் இருப்பது, இவர்களும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்ப்பது, ஓவர் திங்கிங்கை இன்று தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். பணிச்சுமை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, ஏற்றம், வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலையை கொடுக்கும். வருமான உயர்வு, குடும்பத்தில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி, நிம்மதி இவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதன் இன்று விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ராகுசாரத்தில் இருப்பது, எடுக்கக்கூடிய முயற்சிகள், புது விஷயங்களில் சற்று பொறுமை, நிதானம் தேவை. கொஞ்சம் அசந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருந்தால் இது இவர்களுக்கு சுற்று வழியையும் அலைச்சல்களையும் கொடுக்கலாம். இல்லைனா குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸாக இது மாறலாம். சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. விரயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது இவர்களுக்கு நல்ல பலன்கள். ஆனால் பணி, தொழில் ஏற்றம், லாபம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு என்று ஒரு பொருளாதாரத்தில் மேன்மையான ஒரு நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு யோகமான அதிர்ஷ்டத்தினால் மன நிம்மதியான சில நிகழ்வுகள் நடக்கலாம். ஆனாலும் திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது சற்று விட்டு கொடுக்க வேண்டிய நிலை. குடும்பஸ்தானத்திற்குடைய புதன் 12இல் இவர்களுக்கு மறைந்திருப்பது, சற்று பொறுமை தேவை. வெளிவட்டாரத்தில் இருந்து வேறு யாரும் உங்களுடைய விஷயங்களுக்கு பரிந்து பேசாமல் நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கொள்வது சிம்மத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிநாதன் லாபஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். இவர்களுக்கு தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சி, நிம்மதி, நினைத்த காரியங்களை நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாதையில் அடையக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கிறது. பணியில் வளர்ச்சிகள் இருந்தாலும் பணிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். திருமண வாழ்வில் அதிக கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திரன் 9ஆம் வீட்டிற்கு வந்துவிட்டார். கடந்த 2 நாட்களாக இருந்த சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு தொல்லை முடிந்து விட்டது. தொழில் ரீதியிலான சில முடிவுகளை எடுப்பதற்குடைய ஒரு நல்ல நாளாக இன்று எடுத்துக்கொள்ளலாம். இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அற்புதமான தொடர்ச்சியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையையும் இன்றைய முடிவு உங்களுக்கு கொடுக்கும். தொழில், பணி தொடர்பான விஷயங்களுக்கு திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளில் அலைச்சல்களையும் தவிர்ப்பது, ஓவர் கான்ஃபிடன்ஸையும் தவிர்ப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது மிகுந்த கவனம் தேவை. இவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் சிலருக்கு ஏற்படலாம். பாதகாதிபதியான சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது, இது ஒரு தேவையில்லாத குழப்பம். அதனால் எந்த ஒரு புது விஷயங்களிலும் ஈடுபடாமல் நீங்கள் உங்கள் பணிச்சுமையை குறைத்து கொண்டு ஒரு சுலபமான நாளாக இன்று அமைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் அது பாதக வீடாக வரக்கூடிய நிலை இருப்பதனால்
அந்த 7 8 மறைந்திருப்பது திருமண வாழ்வில் சற்று அதிகம் அனுசரிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடமும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பணி, தொழில் வளர்ச்சி, வருமானம் திருப்தியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை, நிதானம் உதவும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு இன்று சந்திரன் 7 6 இருப்பது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு சில அலைச்சல்கள், விரயங்கள் இது போன்ற ஒரு நிலையாக இருக்கலாம். சிலர் வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களுக்காக அலைச்சல்களாக இருந்து கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். தொடர்ந்து மகர ராசி நண்பர்கள் உணவில் சற்று எச்சரிக்கையும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் ஓரளவிற்கு வளர்ச்சியான நிலையாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு உத்தியோகம், பணி ஏற்றம், வருமானம் திருப்தியாக இருக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று பஞ்சமஸ்தானத்தில் 5 சூரியன் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பது பணியில் ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். பணிச்சுமை பற்றிய ஒரு மனச்சோர்வு ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் 7 சனியுடைய ஆளுமையில் இருப்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்திலும் சற்று பொறுமை தேவை. உணவிலும் சற்று அக்கறை தேவை. பேசும் பொழுதும் நிதானம் தேவை. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மிக மிக அதிகமாக கவனமாக பார்த்து கொள்வது கும்பராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நன்மை அளிக்கும். அடுத்த மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று 5 சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பது குழந்தைகளுக்கான சில விரயங்களை இன்று மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கலாம். தொடர்ந்து மீனராசி நண்பர்களும் மன ஆரோக்கியத்தில் கவனம், திருமண வாழ்விலும் அதிகம் அனுசரிக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் உங்களுக்கு சில எரிச்சல்களை கொடுக்கலாம். அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இதுதான் 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.